வீட்ல இருந்த சிம்பிள் ஜூஸ் என் லைஃபையே மாத்திடுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த ஜூஸ் எனக்கு சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் பார்க்க ரொம்பவே நான் ஷாக் ஆயிட்டேங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஏர் ஃபால் இருந்துச்சு. அப்ப எங்க பாட்டி எனக்கு இந்த ஜூஸை ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க. நானும் ட்ரை பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு தைசாதம் ஸ்டுடியோ. நான் உங்கள் கிச்சன் ஃப்ரெண்ட். நான் 3 நெல்லிக்காவை இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி, இந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையே சேர்க்கணும். ஒரு 2 கருவேப்பிலை 3 கருவேப்பிலை சேர்த்தாலும் இது ரிசல்ட் வராது. இந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்குங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க எல்லாம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஜூஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஆம்லால விட்டமின் சி இருக்குது, கருவேப்பிலையில் அயன் அண்ட் போலிக் ஆக்சைடு இருக்குது. இஞ்சி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண உதவும். கர்ட் ஸ்கேல்பை நல்லா கூலிங்காக எஃபெக்டிவாக வச்சுக்கும். மிளகு சர்க்குலேஷனை நல்லாவே பூஸ்ட் பண்ணுங்க. நான் 2 மாசமா இந்த ஜூஸை வீக்லி 3 டைம்ஸ் குடித்தேன். சைனஸ் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்தாவே போதும். ரிசல்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் இருக்கும். கன்சிஸ்டன்சியாக நான் குடிச்சதுனால எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.